வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவை குறை சொல்ல பிரதமர் மோடிக்கு எந்த தகுதியும் இல்லை. பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும். மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் பேட்டி. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. முதற்கட்டமாக 15 கம்பெனி துணை ராணுவ படை தமிழ்நாடு வருகை தரவுள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் 43,051 மையங்களில் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். திமுகவை குறை சொல்ல பிரதமர் மோடிக்கு எந்த தகுதியும் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, ஒன்றிய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் மறைக்கப்படுவதாகவும் திமுக என்ற கட்சியே இனி இருக்காது எனவும் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவை பற்றியும் கழக அரசை பற்றியும் பிரதமர் அவதூறுகளை அள்ளி வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரத் தொடங்கி இருக்கும் பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும், திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு எனவும் எச்சரித்தார். பிரதமர் கொண்டு வந்த எந்த திட்டங்களும் திமுக தடையாக இருந்ததாக சொல்லும் பிரதமர், அதற்கான பட்டியல் வெளியிட்டால் பதில் சொல்ல வசதியாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியையும் தராமல், கடன் வாங்க நினைத்தால் அதையும் தடுத்து, வெள்ள நிவாரணத்திற்கு கூட பணம் தராமல் இரக்கமற்று ஒரு அரசாட்சியை நடத்தி வரும் மோடிக்கு திமுகவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும் என மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தொகுதி பங்கீடுக்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக தொகுதி பங்கீடு குறித்து 2 முறை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த முறை மக்களவையில் தேர்தலில் போட்டியிட மதிமுக கட்சி சார்பில் ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை தொகுதிகளை ஒதுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எந்த சின்னத்தில் மதிமுக கட்சி போட்டியிடும் என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் எனவும், எங்களுடைய சின்னமான பம்பரம் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும் எனவும் தெரிவித்தார். சென்ற முறை 2 மக்களவைக்கும் ஒரு மாநிலங்க அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய கோரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும், எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை ஏற்று இந்த ஒப்பந்தத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம்.
ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் 2 தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது. நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இந்த 29/2/24 தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது. மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என தென்னக ரயில்வேக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். ரயில்வே திட்டங்கள் குறித்து மதுரையில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதையொட்டி மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கு வந்தே பாரத் ரயிலை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும், கிரிவலம் வந்த நல்லூர் ரயில் நிலையத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வைகோ தென்னக ரயில்வே துறைக்கு முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை கோவை எக்ஸ்பிரஸ் வணிகர்கள் மற்றும் பிற பயணிகளின் நலன் கருதி திருநெல்வேலி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் செங்கோட்டையிலிருந்து கோவைக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் திருநெல்வேலி மற்றும் மும்பை இடையே இயக்கப்படும் ரயிலை தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்ற வேண்டும், திருநெல்வேலி மற்றும் செங்கோட்டை நிலையங்களில் அதிக ரயில்களை கையாள நடைமேடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பாலருவி விரைவு வண்டிக்கு கிள்ளிடைக்குறிச்சியில் நிறுத்தம் வழங்க வேண்டும் என்றும் சென்னை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மற்றும் திருநெல்வேலி தாதர் வாராந்திர அதிவிரைவு உள்ளிட்ட அனைத்து ரயில்களும் சாத்தூரில் ஏற்கனவே நின்று சென்றது போல் மீண்டும் நின்று செல்லவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை நாகர்கோயில் வாராந்திர எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட அனைத்து ரயில்களும் கோவில்பட்டியில் நின்று செல்லவும் மற்றும் அறிமுகமான புதிய வண்டிகள் நின்று செல்லவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக முதல் கட்டமாக 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் தமிழ்நாடு வர உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா சாஹூ தேர்தல் தேதி மற்றும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு யார் எந்த பகுதியில் பணியில் ஈடுபடுவார்கள் என்பது தொடர்பான முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சார்பா நமக்கு 25 CAPF இந்த ஃபாஸ்ட் ஃபேஸில் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 15 CAPF ஃபோர்ஸு 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மார்ச்சில் வருவாங்க. அப்புறம் இன்னும் 10 CAPF நமக்கு 10ஆம் தேதி 7ஆம் தேதி வருவாங்க. ஸோ அவங்க நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ஸில் சிட்டிஸில் எந்த முறையில் டிப்ளாய் பண்ணலாம், எங்கேருந்து வருவாங்க, அப்படி கோஆர்டினேஷன்லாம் பண்ணணும். அதில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் 25 கம்பெனிஸ்க்குமே நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிளானிங் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் நாளை தொடங்க உள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சுமார் 7,73,000 பேர் தேர்வு எழுத உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட உள்ள 3,302 மையங்களில் 7.73 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். பொதுத் தேர்வுக்கான அரை கண்காணிப்பாளர் பணியில் 47,000 பேர் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நடப்பாண்டில் சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பில்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் தண்ணீர் வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோடை காலம் என்பதால் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் 150 MLD தண்ணீர் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோடை காலம் நெருங்குவதால் ஒவ்வொரு இடத்திலும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் துறையினுடைய அதிகாரிகள் அழைத்து பேசி எந்தெந்த இடத்தில் எவ்வளவு குடிநீர் தந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து அப்படி ஒரு சில இடங்களிலே இருக்கிற நம்ம குழாய்கள் பழுதுபட்டிருக்கிற இடங்களை குழாய்களை பழுது நீக்கவும், மோட்டார் புதிதாக அமைக்க வேண்டிய இடத்திலே மோட்டாரை அமைக்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு உரிய கூட்டமாக இது கூட்டம் நடத்தப்பட்டது. அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் விரிவாக
விவாதிக்கப்பட்டு எந்தெந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். மொத்தம் சென்னையை பொறுத்த வரைக்கும் 1040 எம்எல்டி தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1040 எம்எல்டி. இப்போ புதுசாக வந்து 150 எம்எல்டி இப்போ சேர்ந்துருக்குது. இந்த 150 எம்எல்டி சேர்ந்தாலும் இப்போ கொஞ்சம் வெளியில் வெயில் காலங்கிறதுனால இயற்கையிலேருந்து வர தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதை இந்த 150 எம்எல்டி மூலம் வச்சு புதிய குழாய்கள்லாம் பதிச்சு பல இடங்களில் எந்த இடத்துலையும் தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் செய்வதற்கு எல்லா வேலையும் முடிச்சு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திமுக இருக்காது என சொன்ன பல பேர் இப்போது காணவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1013 பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் உறுப்பினராக இணைந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் ஆண்டு வருமானம் 72,000 இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை உயர்த்தி ஏழை எளியவர்களும் நடுத்தர மக்களும் பெரிய அளவில் பயன்பட வேண்டும் என்கின்ற வகையில் 1,20,000 உயர்த்தினார்கள். அந்த வகையில் இதுவரை 1,44,00,000 பயனாளி குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மகளிரணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி, புயலால் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு ஒன்றிய அரசு இதுவரை 1 பைசா கூட கொடுக்கவில்லை என தெரிவித்தார். பாஜக வந்து கை தேர்ந்த ஒரு திறமை வச்சிருக்காங்க. அது என்னன்னா பொய் பிரச்சாரம். எல்லாருக்குமே தெரியும். மேல இருந்து கீழே வரைக்கும் அதை வந்து பிரமாதமா செய்வாங்க. நடக்கவே நடக்காத இல்லாத ஒரு விஷயத்தை அது நடந்ததா அதை உருவகப்படுத்தி அதை வந்து திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால பத்திரிகையாளர்கள் முன்னால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எத்தனையோ பட்ஜெட் வந்துருச்சு, தேர்தல் வந்துச்சு, அடுத்த தடவை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வரக்கூடிய இந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. 7,000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா, யார் அரசியல் செய்யறா, யார் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம். நாங்க எய்ம்ஸே இன்னும் கண்ணிலேயே பார்க்கல. மதுரை எய்ம்ஸ் அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நைப்பர் நானே போய் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து அந்த என் தொகுதி இல்லைனாலும் அந்த நைப்பருக்கு பணம் கொடுத்து அதை கட்ட ஆரம்பிங்கன்னா இது வரைக்கும் வரல. என் தொகுதியில சிப்பெட் அதை கெஞ்சி கெஞ்சி கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் பண ஒதுக்கீடு செய்யவில்லை. தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலியோ ஒழிப்பிற்காக ஆண்டுதோறும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2 தவணைகளில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தில் மார்ச் 3ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பயணத்தில் இருக்கும் பெற்றோர்களின் வசதிக்காக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், சோதனை சாவடிகளில் சொட்டு மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் 1 நிமிடத்தில் 30 வகைகளில் சிலம்பம் சுற்றி 5 வயது சிறுமி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானில் மோகன்ராஜ் என்பவரின் 5 வயது மகள் கனிஷ்கா. இவர் ஆஞ்சநேய சிலம்பம் பயிற்சி பள்ளியில் கடந்த 3 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்த சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாக அரசு விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றும் போட்டி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட கனிஷ்கா 1 நிமிடத்தில் 30 வகையான சிலம்பத்தினை சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமிக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார்கள். மேலும் வரும் நாட்களில் உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற பல்வேறு பயிற்சிகளை எடுத்து வருவதாகவும் சிறுமி தெரிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி துவக்கி வைத்தார்.
அதனை மனித சங்கிலியில் ஆணுக்கு நிகராக பெண் குழந்தைகளை வளர்ப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தை திருமணத்தை தடுப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பள்ளி மாணவர்கள் மனித சங்கிலி பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் லெனின் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சிவம் துபே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு வெற்றியோ தோல்வியோ இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் கேலோ இந்தியா பெண்களுக்கான தேக்வாண்டே போட்டிகள் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. 3 நாட்கள் நடக்கும் இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா உட்பட 10 மாநிலங்களைச் சேர்ந்த 275 வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு தங்கப்பதக்கம், வெள்ளிப் பதக்கம் வழங்கப் போவதாக நிர்வாகத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி விழுப்புரம் செல்லும் ரயில் மார்க்கத்தில் வசந்தபுரம் ரயில்வே கேட் உள்ளது. நடைமேடை அமைப்பதாக ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடப்பட்டதால் பொதுமக்கள் ஊரை சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திடம் கோரிக்கை அளித்ததை தொடர்ந்து தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் நடைமேடை அமைக்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக மாற்றுத் திட்டம் செயல்படுத்தும் வரை கேட்டை திறக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கடைகள் மலையடிவாரம், பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ரயில் நிலைய சாலையில் பல்வேறு நபர்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. தற்போது தேவஸ்தானத்திற்கு கடைகள் உள்ள இடம் தேவைப்படுவதால் காலி செய்ய கோரி வாடகைதாரருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கடையை காலி செய்ய மறுத்து நீதிமன்றம் சென்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவில் நிர்வாகம் கடைகளை பூட்டி சீல் வைத்தது. மேலும் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை காவல்துறை பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டன. இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சைபர் கிரைம் சார்பில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை டிஎஸ்பி ராகவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் சைபர் கிரைம் சார்பில் ஏடிஎம், ஆதார் எண் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைக்கவும், இணையத்திலோ சமூக வலைதளத்திலோ அலைபேசியிலோ சுய விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், சைபர் குற்றங்களுக்கு 1930 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணை அணுக வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அரியலூரில் கட்டட கட்டுமான தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டிட கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டட தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும், தீபாவளி அல்லது பொங்கல் பண்டிகை பரிசாக குறைந்தபட்சம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும், ஓய்வூதியமாக 6000 ரூபாய் வழங்க வேண்டும், வீட்டு வசதியை எளிமையாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை அத்தனாவூர் கிராமத்தில் 7ஆம் ஆண்டு மாபெரும் எருது விழும் திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் சுமார் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மந்தையில் சீறி பாய்ந்து ஓடின. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நொடியில் ஓடி கடந்த வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவிழாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காளையர்கள் உட்பட பொதுமக்களும் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலி அருகே 6,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான பணியை அமைச்சர் காந்தி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தங்களது 50 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பாக கைகளில் பதாகைகளை ஏந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு அழைத்து பேசி அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, சீர்காழி, குத்தாலம் ஆகிய 4 தாலுகா பகுதிகளில் இருந்து விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் தேவைகளை, குறைகளையும் பதிவிட்டனர். தொடர்ந்து சிங்கன் கிராமத்தில் மின்மாற்றி பழுது ஏற்பட்டு 3 மாதம் கடந்தும் சரி செய்து தரப்படாததால் 25 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் மின்மாற்றியை சரி செய்து தருவதற்கு 9000 ரூபாய் பணம் கேட்பதாகவும் விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். லஞ்சம் கேக்குறாங்க. ஈபில நவம்பர் மாசம் அது டிரான்ஸ்ஃபார்ம் வந்து வீணா போனது. அது எடுத்துட்டு போய் 10 நாள் ஆச்சு. டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு போனா 3ஆவது நாள்லயே கொண்டு வந்து வச்சிருவாங்க. 3 நாள் தான் பாதிப்பு சரி பண்றதுக்கு டைம். ஆனா இது வரைக்கும் கொண்டு வந்து வைக்கல. காரணம் வந்து காசு கேக்குறாங்க. காசுக்கு கொடுக்க முடியாத விவசாயி எப்படி கொடுப்பாங்க?
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கருத்தரங்கம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நல அலுவலர் ராமச்சந்திரன் மற்றும் திரளான ஊராட்சி மன்ற தலைவர்கள் பங்கேற்றனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் சுமார் 1300 பள்ளி குழந்தைகளை ஒருங்கிணைத்து பெருக்கல் மற்றும் விஷுவல் எண்கணித தொகைகளை உள்ளடக்கிய 300 கணித கேள்விகளை 11 நிமிடங்களில் தீர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கணித எண்களை குழந்தைகளின் நண்பர்களாக மாற்றியதற்கும் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் பாராட்டக்குரியது என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருப்பதி திருமலா ஸ்ரீவாரி கிருஷ்ணா ட்ரஸ்ட் என்ற பெயரில் கடன் தருவதாக பலரை ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த ரவி பிரமிளா தம்பதியினர் திருப்பதி திருமலா தேவஸ்தானம் சார்பில் கடன் வழங்கப்படும் என பலரிடம் பணத்தை வாங்கி குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி 50 லட்சத்திற்கும் மேலாக ஏமாற்றியுள்ளார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஸ்ரீவாரி கிருஷ்ணா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரஸ்ட் வந்து டைரெக்டாக திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பண மோசடியில் ஈடுபடுறாங்க. எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமாகவும் இது இருக்குது. இது சம்மந்தமாக இவங்க பார்த்திங்கன்னா ஆடு இவரும் இவரது மனைவி ரவி யாதவ் மற்றும் அவரது மனைவி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதுக்கான லோன் அப்ளிகேஷன் இந்தமாரி இதுக்கான ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் அந்த பண மோசடி நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த விக்டிம் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் வரை பணம் ஏமாற்றிருக்கிறாங்க அவங்க. அதற்கான விசாரணை பார்த்தீங்கன்னா நம்ம H1 காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கப்பட்டு அதுக்கான CSR காப்பி இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 5815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 46,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 70 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 75,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள கங்கை ஆற்றை பொதுமக்கள் குளிக்க தகுதியில்லாத இடமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது. கங்கையில் தினமும் 258.67 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஆற்றில் நேரடியாக கலப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் கங்கையில் யாரும் நீராட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலக்கோலிக் ஃபார்ம் என்ற பாக்டீரியாவின் அளவு அதிகமாக இருப்பதால் கங்கை நதியின் முழு பகுதியும் குளிப்பதற்கு தகுதியற்றதாக இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுகவை குறை சொல்ல பிரதமர் மோடிக்கு எந்த தகுதியும் இல்லை. பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும். மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் பேட்டி. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. முதற்கட்டமாக 15 கம்பெனி துணை ராணுவ படை தமிழ்நாடு வருகை தரவுள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் 43,051 மையங்களில் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.